ஜென்ரலுக்கு வந்து அதிகபட்சமா நாங்க 80க்கு மேல போலாம்னு ஆசைப்பட்டோம். ஆனா வேணாம் அப்படின்ட்டு நாங்க +or-3ல 80 வச்சிடறோம். சரியா, +or-ல 80 வச்சிடறோம், +or-3ல வைக்கிறோம் கைஸ். ஓகே, சோ ஜெனரலுக்கு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் வரப்போகுது. ஓகே, இதுக்கு 76 +or-3. இடபிள்யூஎஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 73 வரைக்கும் வரலாம், 73 74 வரலாம் +or-3. ஏன் இடபிள்யூஎஸ் குறைச்சு சொல்றோம்னா இந்த வருஷம் அந்த வேகன்சின்னு ஒன்று இருக்கு. இந்த வருஷம் ஓபிசி வேகன்சி எடுத்து பாருங்க, ப்ரீவியஸ் இயர் கம்பேர் பண்ணும்போது ஓபிசி வேகன்சி கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதனாலதான் ஓபிசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சேர்த்து வைக்கிறேன். இல்லைன்னா ஓபிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 74 தான் கொடுத்துருப்போம். நாங்க 74 தான் கொடுத்துருப்போம். கொஞ்சம் வேகன்சி ஏதோ கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு ஓபிசிக்கு, ஏன்னு தெரியல. அதனாலதான் 76ன்னு வச்சிருக்கோம். நம்ம 73யும் வரலாம் கண்டிப்பா. நம்ம 72 போட்டோம் இல்லையா, 73 வந்து வரதுக்குமே வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா. உங்களுக்குமே ஓப்பு இருக்கு. சரியா, மோஸ்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து எல்லாத்த விட வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த இடபிள்யூஎஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க சார், இதுல வந்து ஒரு 8 மார்க் கம்மியா இருக்கும் சார். ஒரு 65 அந்த ரேஞ்சு 65 +or-3 இருக்கும். எஸ்டிக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே கம்மியாக இருக்கும் சார். இது எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 57 அந்த ரேஞ்சுக்கு இருக்கும் சார். 57 58 அந்த ரேஞ்சுக்கு இருக்கும். பிடபிள்யூடி கேண்டிடேட் இருக்கீங்க இல்லையா, பிடபிள்யூடி கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆமா, பிடபிள்யூடி கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கிரைப் எந்த அளவுக்கு பாஸ்டா போட்டாங்க, நீங்க அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிற விஷயம்லாம் உள்ள அடங்கியிருக்கு. கொஸ்டின் வேற ஈஸியா வந்திருக்கு. ஸோ ஸ்கிரைப் வந்து ஒரு 60க்கு மேலே எடுத்தீங்கன்னா நீங்கள் சேஃப். 60க்கு மேலே எடுத்தால் தான் சேஃப். சரியா, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் வந்து ஒரு 60க்கு மேலே எடுத்தீங்கன்னா சேஃப். இது கட் ஆஃப் கிடையாது சார், இது சேஃப். உங்களுக்கு கட் ஆஃப் சொல்ல முடியாது சார் கண்டிப்பா. கொஞ்சம் கஷ்டம். 60+ எடுத்திருந்தா நீங்கள் சேஃப். சரியா, 60+ எடுத்திருந்தா சேஃப் கைஸ். ஸோ நம்மளோட சைட்ல இருந்து பண்ண வேண்டியதை பண்ணிட்டோம். சரியா, ப்ரிப்பேர் பண்ணுங்க. இதுல இன்னொரு விஷயம் நான் மெயினாக சொல்லிடுறேன். இங்க பாருங்க கைஸ், நீங்க கண்டிப்பா ஜென்ரல் கேட்டகரி இருக்கீங்க. ஜென்ரல் கேட்டகரி இருந்து நான் ஜஸ்ட் கட் ஆஃப் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 77 வருதுன்னு வச்சுக்கலாம். 77 தான் வருது, நான் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்க இன்டர்வியூல ஜஸ்ட் ஒரு 18.5 எடுத்தாவே பாஸ். ஸோ இன்டர்வியூ நல்லா இங்க நான் வந்து இப்போ நல்லா பண்ண மிஸ் பண்ணிட்டேன், இன்டர்வியூல நல்லா பண்ணுறேன் அப்படின்னாலுமே நீங்க ஈஸியா கிராக் பண்ணலாம். சரியா.